ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் சுட சுட போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான இந்த போண்டா ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். போண்டா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப் மாவு எடுத்தால் 1 கப் தயிர் சேர்த்துக்கணும். அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கூடவே இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொத்தமல்லி தழை, வெங்காயம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். முதல்ல இந்த தயிரோட ஈரப்பதமே இந்த மாவு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்தா போண்டா நல்லா சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும். பேக்கிங் சோடா வேண்டான்னு நினைக்கிறவங்க 1/2 கப் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு சேர்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். இப்போது இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம கையை தண்ணியில் டிப் பண்ணிக்கணும். அப்போது மாவு நம்ம கையில் ஒட்டாது. அடுத்து இந்த மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே மட்டும் நல்லா கலர் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டு ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக போண்டா ரெடியாகி இருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இது நார்மல் போண்டாவை விட ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த போண்டாவை தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி கூட பரிமாறிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.